பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, இந்த முள்ளங்கி வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ரேடிஷ் பேன் கேக். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொன்னால், முதல்ல இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி எடுத்து மேலே இருக்க தோலை சீவிட்டு இதில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி இதில். அதுக்கப்புறம் நான் இன்க்ரீடியன்ஸை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி பேன் கேக் செய்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது உடம்புக்கு நல்லது, சில்ட்ரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி சீவி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தலை கொஞ்சமாக நல்லா நறுக்கி வச்சுங்க. மல்லி ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் 2 மிக்ஸ் பண்ணி நறுக்கி வச்சுங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சு ஒரு பவுலில் இந்த மாதிரி பவுலில் ஒட்டுக்காக போட்டுருங்க. ஸோ போட்டாச்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுங்க. சால்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு. ஸோ மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கோழிக்கறி தூள் நல்ல ருசிக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இது பார்த்திங்கன்னா தைமி வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்காக. எவ்வளோன்னு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தான். ஸோ போட்டு நல்லா சால்ட்டு போட்டுருவோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்படி இதோட பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை இடித்து வச்சுருக்கேன். இதோ இடித்து வச்சதை எடுத்து இது கொஞ்சம் போட்டுருவோம். சில பேர்த்துக்கு முள்ளங்கி பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ மிளகாத்தூள், மீன் கறித்தூள், கோழிக்கறித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி கொலகொலன்னு இருக்கும். அந்த கொலகொலன்னு இருக்கிறத எடுத்து இப்படி தட்டு வர மாதிரி இப்படி தட்டிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தட்டி இப்படி வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா முடிஞ்சு. இப்போ காட்டுறாங்க. பேனை பற்ற வச்சுருவோம். சூடாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப தான். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது பொரிஞ்சு மேலே எந்திரிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ரவுண்டாக இல்லாமல் நல்லா தட்டு வர மாதிரி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துருங்க. எடுத்து இப்படி தட்டிடுங்க. அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இப்படி வச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து வச்சு எடுக்க வேண்டியதாக. ஸோ ரொம்ப மெலிசாக வேணாட்டியும் நீங்கள் ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கூட ஆகும். இப்படியே கூட வைக்கலாம்.
இப்போ வந்து திருப்பி போடுவோம். ரெடியானதை எடுத்துருவோம். சாஸில் கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனாலும் ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.